என்னால அந்த சரோட முகத்தையும் சிதம்பரத்தோட முகத்தையும் பார்க்கவே முடியல. மாப்பிள்ள ஒரு புது வீடு கட்டி இருக்கான். மகளும் மருமகனும் பேரனும் ஒன்னா உட்கார்ந்து பூஜையில இருக்கிறத மனசு நிறைஞ்சி பாக்குறாரு. அடுத்த 5வது நிமிஷம் எல்லாரும் முன்னாடியும் அவளை அப்படியே அடிச்சு அவமானப்படுத்தி ரூமுக்குள்ள தள்ளி பூட்டி அவங்க அம்மாவை வச்சு பூஜை பண்ணணும்னு சொன்னதை கேட்க அந்த அப்பா மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். ஒரு தகப்பனா இருந்து உணர்ந்து சொல்றேன், இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சபையில தான் பொண்ணு அவமானப்படுறத பாக்குற குடும்பம் யாருக்குமே வரக்கூடாது. என்ன பண்ணீங்க? எனக்கு மேல எமோஷனல் ஆகுறீங்க. ரிலாக்ஸ் பா. சாரிப்பா, கொஞ்ச நேரத்துக்கு சிதம்பரத்தை நினைச்சுக்கிட்டேன். அதான் உணர்ச்சி வசப்பட்டேன். அப்பா, என்னங்க, போலாமா? எல்லார்கிட்டயும் புது வீட்டுக்கு பால் காய்ச்சிரோன்னு வர சொல்லலாமாங்க? வா கோபி, எல்லா சாமானும் எடுத்து வச்சாச்சு. நீ வீட்டை பூட்டிட்டு வந்துரு. நான் வேலைல உட்காந்துட்டு இருக்கேன். சரிப்பா. மாமா, அக்கா, எல்லாரும் பால் காய்ச்சறதுக்கு வந்துருங்க. அண்ணே, அண்ணே, எல்லாருமா பால் காய்ச்ச வந்துருங்க. கோபி, பால் காய்ச்சலாம். பால் காய்ச்சனா அங்கேதான் கொடுத்துருக்கிற அவசியம் இல்ல. மனசு மாதிரி திரும்பி வரலாம். நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே நம்ம பிரிஞ்சு இருந்தது இல்ல. என்னங்க, என்ன இது? நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி அழறீங்க? பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாங்க. அண்ணே, கவிதா, பால் காய்ச்சறதுக்கு வந்துருங்க. 2 பேரும் பால் காய்ச்ச வந்துருங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. உன் மனசுக்கு எது சரியா படுதோ அதை நீ செஞ்சிரு. நானும் கவிதாவும் கண்டிப்பா வர மாப்ள. கவிதா, வண்டியில உட்கார்ந்து போங்க. பாபா. அண்ணே, அண்ணி, பால் காய்ச்சறதுக்கு வந்துருங்க. மாமா, அக்காவை பால் காய்ச்ச கூட்டு வந்துருங்க மாமா. பிறந்ததுல இருந்து ஒன்னாவே வளர்ந்துட்டோம். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரே வீட்டுலதான் இருந்தோம். ஆனா உனக்கு மட்டும் எப்படா தனியா போக மனசு வந்துச்சு? அத நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் எனக்கு சந்தோஷமா போறேன். இப்ப உள்ள சூழ்நிலைக்கு நீங்க எல்லாருமே வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு வந்தீங்கன்னா அது ஒண்ணுதான் எனக்கு நிம்மதியா கொடுக்கும். மாமா, காவியா, கிளம்புங்க. மாமா, வாங்க. மாமா, 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 என்னாச்சு? மாமா, மாமா, அண்ணே, அண்ணே, மாமா, மாமா, இதுக்கு மாமா, அண்ணே,
சரோக்காவை பத்தி நினைச்சேன். கண் தானே கலங்கிடுச்சுப்பா. அவங்க எவ்வளவு நல்லவங்க. அவங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? நல்ல மனசு உள்ளவங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கூடாது தானே? நல்லது தானே நடக்கணும். சக்தி, வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு விளக்கம் கிடைக்காதுமா. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கணுங்கிறது பொதுவான விருப்பம். ஆனா நடைமுறையில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லையே. நல்லவங்க தான் அதிகமா கஷ்டப்படுறாங்க. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. ராஜம்மா சரோக்கா மேல அப்படி ஒரு பழிய போட்டதும் அது நிஜமானு கூட விசாரிக்காம அத்தனை பேர் முன்னாடி மாணிக்கம் சார் நடந்துட்டது நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. ராஜம்மா கேம்பா இப்படி ஒரு புத்தி? ஏமா, அந்த அம்மா பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா அந்த அம்மா இன்னைக்கு நடந்துக்கினது பெரிய அக்கிரம சக்தி. சக்தி, நான் ஒண்ணு சொல்லட்டா? என்னப்பா? இப்படி ஒரு வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு அம்மா இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த. இந்த பாருமா, செல்வம் உனக்கு புருஷன் ஆகிறது நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனா கூடவே ராஜம்மா உனக்கு மாமியார் ஆயிரவங்களே, தாங்குவியாமா? இத்தனை நாளா செல்வம் ஏதோ ஒரு மன விரக்தியில தான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு மறுக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சரோ அனுபவிக்கிற கொடுமைய நீ அனுபவிக்க வேண்டாம்னு செல்வம் நினைக்கலாம். இன்னும் சொல்ல போனா எந்த பொண்ணுக்கும் சரோட நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டா தான் கல்யாணம் பண்ணிக்கிறத செல்வ விரும்பலையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? எந்த பொண்ணுக்கும் சரோட நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டா தான் கல்யாணம் பண்ணிக்கிறத செல்வ விரும்பலையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? சக்தி, என்னம்மா பேசாம இருக்கிற? அப்பா, சரோக்கா பாவம்தான். ராஜம்மா ரொம்ப கொடுமையானவங்க தான். அதான் கண் கூட பார்த்தோமே. சபையில சரோக்காக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாதுதான். ஆனா அந்த விஷயத்தை வச்சு நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. என்னம்மா சொல்ற? அப்பா, இந்த விஷயத்தை காரணமா வச்சு நான் செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நடந்த கொடுமைகள்லாம் பார்த்த பிறகும் நீ செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறியாமா? அப்பா, சரோக்காக்கு நடந்த கொடுமைகளுக்கு ராஜம்மா மட்டும் காரணம் இல்ல, மாணிக்கம் சாரும் தான். யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ராஜம்மா இதே பழிய செல்வத்தோட மனைவி மேல போட்டிருந்தா செல்வம் வேற மாதிரி தான் நடந்திருப்பாரு. மாணிக்கம் சார் மாதிரி காட்டு மிராடித்தனமெல்லாம் நடந்துக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம ராஜம்மா சரோக்கா கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி செல்வத்தோட மனைவி கிட்ட நிச்சயமா நடந்துக்க மாட்டாங்கப்பா. என்னப்பா இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க? நீ சொல்றது சரிதாம்மா. இருந்தாலும் யோசிக்கணுமா? அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுல போய் வாழணும்னு நினைக்கிறியே, பெரிய ரிஸ்க்னு தாம்மா எனக்கு தோணுது. அப்பா, செல்வம் எனக்கு இன்னும் சம்மதம்னு சொல்லல. அவர் இன்னும் பிடிவாதமா தான் இருக்காரு. சக்தி, எனக்கு பயமா இருக்குமா? உன் காலம் இப்படியே கழிஞ்சிடக்கூடாதுமா. கண்ணை திறந்துகிட்டு இருக்கும் போதே காலம் ஓடி போயிருமா. அதுக்குள்ளே நாம சுதாரிச்சுக்கணும். 5-6 வருஷம் பொறுமையா இருந்தாச்சு. இனிமே பொறுமையா இருக்கிறது கஷ்டமா. தயவு செய்து நீ யோசிமா.
சீக்கிரமா எங்களுக்கு உன் கல்யாணத்தை பத்தி ஒரு நல்ல முடிவை சொல்லு. இல்ல நாங்க அமைச்சு கொடுக்கிற வாழ்க்கைய நீ ஏத்துக்கிற அளவுக்கு உன் மனசை பக்குவப்படுத்தி தயாராயிக்கணும். எப்படி இருக்கு டாக்டர்? இப்ப எதுவும் சொல்ல முடியாதுங்க. பிபி ரொம்ப தாறுமாறா ஏறி இருக்கு. அவர் ஏற்கனவே பிபி பேஷண்ட் தானே? பிபி பேஷண்ட் தான் டாக்டர். ஆனா கண்ட்ரோல்ல இருந்தது, மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவருக்கு பிபி ரொம்ப ஓவர் ஆயிருக்கு. அவரு எதுக்கோ ரொம்ப எமோஷனல் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிரஷர் அதிகமா தான் இருக்கா? ரொம்ப அதிகமா இருக்குங்க. கண்ட்ரோல் ஆலையா? இல்ல, ஊசி போட்டிருக்கு, மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். டாக்டர் வரும்போது மயக்கமா இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு? இப்போ அப்படிதான் இருக்காரு. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கேன். 1 hour கழிச்சு தான் எதுவுமே சொல்ல முடியும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அவர் எந்த விதத்திலையும் உணர்ச்சி வசப்படவோ கவலைப்படவோ கூடாது. நீங்க அவரை ரொம்ப நல்ல மனநிலையில வச்சுக்கணும். மருந்து மாத்திரை மட்டும் பத்தாது, உங்களோட சப்போர்ட்டும் வேணும். அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். அம்மா, நான் இந்த வீட்டுல இருக்க வேணாமா? வேற எங்கேயாவது போயிடலாமா? படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு உங்களை காப்பாத்துறேம்மா. இங்க மட்டும் இருக்க வேணாமா? டெய்லி அப்பா அவங்கள அடிக்கிறாங்களா? நம்ம இந்த வீட்டுல இருக்க வேணாம், வேற எங்கேயாவது போயிடலாமா? அண்ணி வாங்க. நீ எங்க? வெளியே வாங்க. நீ வந்து வெளியில வந்து என் முக அழகா காட்டணுமா? அதான் எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டாச்சு. அண்ணி, உங்க மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியலன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. இல்லன்னு சொல்லல. அதுக்காக இப்படி ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, ஒரு வாய் சாப்பிடல. நீங்களும் குழந்தை இங்க கிடந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, அங்க விசேஷத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்தட்டுமே, நான் எல்லாமே இந்த விசேஷத்தை நடத்தணும் தானே ஆசைப்பட்டாங்க. நடத்தட்டும். நான் இங்க இருக்கிறது தான் சரி. சபைக்கு வர அருகதை எனக்கு தான் இல்லாம போச்சு. எப்படி செல்வம் வர முடியும்? பத்திரிக்கை அடிச்சு ஊரையே கூட்டி எல்லார் முன்னாடி என்ன அடிச்சு உதைச்சு எனக்கு இனிமே ஒண்ணு கூட மிச்சம் இல்ல. செல்வம், எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வீங்களா செல்வம்? சொல்லுங்க நீ. என் நட்ராஜ் ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க செல்வம். அண்ணி, என்ன நீ? ஆமா செல்வம், இந்த வீட்டுல நடக்கிற கொடுமைய அவன் பார்க்க கூடாது. இந்த வீட்டுல இருந்தான்னா உன்னை நான் வாங்குற அடிய பார்த்து பார்த்து அவனோட மனசு கண்ணி போயிடும். இல்ல, என்னோட சேர்ந்து அவனும் அடி வாங்கி வாங்கி அவனோட உடம்பு கண்ணி போயிடும். அவன் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் செல்வம். இந்த வீடே அவனுக்கு வேண்டாம் செல்வம்.
நீங்க முதல்ல வாங்க நீ ப்ளீஸ். நீங்க போங்க செல்வம். நீங்க வேணா போய் விசேஷத்துக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க. நீங்க போங்க. அண்ணி நீங்க எப்படி எப்படி? என்னால வரவே முடியாது செல்வம். யார் முன்னாலேயே என் முகத்தை காட்ட முடியாது. தயவு செஞ்சு நீங்க போங்க. நீங்க போங்க செல்வம். ஏன் செல்வம்? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? என் மேல இவ்வளவு பெரிய அபாண்டமான ஏன் செல்வம்? நீங்க செஞ்சதெல்லாம் ஒரே ஒரு தப்பு தான். எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியாவும் எங்க அம்மாவுக்கு மருமகளாவும் வந்தீங்களே, அதுதான் தப்பு. மாமா எப்படி மாமா இருக்கு? கோபி, மாமா எப்படி மாமா இருக்கு? பரவாயில்லையா? லேசா தலை மட்டும் வலிக்குதுடா கோபி, வேற ஒண்ணும் இல்லடா. கோபி, நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இத்தனை பேர் என் கூட இருந்தாலும் நீ என் பக்கத்துல இருக்கிறதாண்டா தெம்பு. அது போதும்டா எனக்கு. பாத்தியாப்பா கோபி, உங்க மாமாவுக்கு நீ பக்கத்துல இருந்தாதான் அவருக்கு தைரியமும் தெம்பும் வரும். நான் தான் இருக்கிறேன் மாமா. கோபி, இதுதாண்டா உன் மனசுங்கிறது. இத்தனை பேர் இருந்தாலும் நீ எங்க கூட இருக்கும்போது இருக்கிற தெம்பும் தைரியமும் இருக்கே, அதுக்கு ஈடு என்னையே கிடையாதுடா. கோபி, என் மனசை விட்டு சொல்றேன்டா, நீ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ செய்துகிட்டு இருக்க. நீ தனி கொடுத்தன போன பிறகு எங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாமும் செய்வ. ஆனா காசு பணமா செய்யறது பத்தி எல்லாம் பெருசு இல்லடா. நம்ம வீட்டுல நீ இருக்கணும்டா. இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்த மாதிரி எப்பவும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்டா. அதுதான்டா என் ஆசை. மாமா அழாதீங்க மாமா. எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கோபி, நீ தண்ணி கொடுத்துட போறேன்னு சொன்ன பாரு, அதுதான்டா என்னால தாங்க முடியல. மாமா அழாதீங்க மாமா, பிரஷர் ஏறிடும். கோபி, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும்டா. என்ன மாமா? நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன்டா. நம்ம வீட்டுல இனிமே எந்தவித சண்டையும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்டா. எங்களை விட்டு தனியா போயிடாதடா பிளீஸ். எனக்காகவாவது நம்ம வீட்டுல எல்லாம் ஒன்னா இருக்கணும்டா. நீ தனியா போனா அந்த நிமிஷமே என் உடம்புல இருந்து உசுர் போயிடுண்டா கோபி. மாமா நான் தனியா போல மாமா, நான் தனியா போல. கோபி, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தாதாண்டா அது நம்ம வீடு. கோபி, நீ நிஜமாதான் சொல்றியா? தனியா போக மாட்டல்ல? சத்தியமா சொல்றேன் மாமா, நான் தனியா போல. கோபி, இது போதும்டா. நான் தெம்பா ஏஞ்சி நடமாடுண்டா. எனக்கு இது போதும்டா. மாமா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் மாமா.
டாக்டர் நீங்க எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா மறுபடியும் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஜாமான்களை இறக்கி வச்சுட்டு திரும்பவும் வர்றேன். சாயங்காலம் உங்களை வீட்டுக்கு கூட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டார். மாமா, நம்ம எல்லாருமே நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் ஒன்னாத்தாமா இருப்போம். ரொம்ப சந்தோஷம் கோபி, ரொம்ப சந்தோஷம்.